Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல உங்களெல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். இன்னைக்கு டாபிக் ஸ்ட்ரேஞ்ச் லைஃப். Our life is very strange for those who don't understand the nuances of life. வாழ்க்கையின் சாராம்சம் தெரியாதவங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஏன் இப்படி லைஃப் இருக்கு, ஏன் இப்படிலாம் எனக்கு மட்டும் நடக்குது, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இட் இஸ் நாட் தட். திஸ் லைஃப் இஸ் வெரி டெம்பரரி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். சாது வாஸ்வானி அவர்கள் சொன்ன ஒரு கதை இது. ஒரு பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தி. அவன் பல நாடுகளுக்கு அவன் அதிபதி. போராடி பல நாடுகளை வென்றவன் அவன். அந்த சக்கரவர்த்தி மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேலஸ், அதுல உட்கார்ந்துருந்தான். அந்த உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான். பால்கனின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ திடீர்னு ஃப்ரம் நோவேர் ஒரு பிச்சைக்காரன் ஒரு அழுக்கு மூட்டைய வச்சுட்டு, ஒரு கம்பை வச்சுட்டு நடந்து வந்து ஒரு அழுக்கு போர்வையை விரிச்சான், படுத்தான், ஆனந்தமா தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் உடனே கூப்பிடுறாரு, காவலாளிகள் வராங்க, அங்க பாரியா அப்படிங்கிறாங்க. என்ன ராஜா, இந்த மண்டபத்துல பாரு அப்படிங்க. பார்த்தா ஒருத்தன் படுத்திருக்கான். இவன் எப்படி வந்தான்? இல்ல, இவ்வளவு காவல்களை மீறி அவன் உள்ள வந்திருக்கானப்பா. வந்து ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கான். பிடிச்சு கொண்டாங்கடா அவன். அவனை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே ராஜா கேட்டான், எனக்கு 2 விஷயம் தெரியணும். நீ என்ன காரணத்துக்காக உள்ள வந்த, எப்படி நீ எல்லா காவலையும் மீறி உள்ள வந்த? இவன் சொன்னா, எனக்கு என்ன காவல், எனக்கு எந்த காவலும் கிடையாது, எனக்கு இயற்கை தான் காவல், என் மனசாட்சி தான் என்னுடைய காவல். என் மனசாட்சி அலோவ் பண்ணிச்சு, நான் மாட்டுக்கு வந்துட்டேன். வாட் நான்சென்ஸ் யுவர் டாக்கிங் கேட்கிறான். என்னையா பேசுற, அபத்தமா? ஏன் உள்ள வந்தேன்னு கேட்கிறேன். ஏன் சத்திரத்து உள்ள வந்து படுத்து தூங்குறதுக்கு யாரையா பர்மிஷன் கேட்கணுமா? சத்திரமா? இந்த அரண்மனை உனக்கு சத்திரமா? ஆமா, இது அரண்மனையா? அது சத்திரம் தானே. ஏன் சத்திரம் சொன்ன நீ சொல்லு, என்னப்பா உளறான் அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, ராஜா, இதுக்கு முன்னால் இங்க யார் இருந்தா? எங்க அப்பா இருந்தார். எங்க அவர் செத்து போயிட்டாரு. ஓ, இங்கதான் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஒன்ன பெத்தாரு, ஒன்ன வளர்த்தாரு, ஒன்ன ராஜா வாக்கினாரு, அவர் போயிட்டாரு. சரி, அதுக்கு முன்னால யார் இருந்தா? அவங்க அப்பா இருந்தாரு. அவர் எங்க? அவர் செத்து போயிட்டார். வந்தார், இருந்தார், வாழ்ந்தார், இறந்தார், அவரும் போயிட்டாரு. அதுக்கு முன்னால கை காமிச்சிட்டார் ராஜா. வெயிட், நீ எங்க வரன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி வராங்க, இருக்காங்க, போறாங்க அப்படின்னா அது சத்திரம் தானேன்னு கேட்கற இல்லையா? எக்ஸாக்ட்லி, நீ கெட்டிக்காரன், புரிஞ்சிட்ட அப்படின்னு ராஜா யோசிச்சான். யாராவது வரோம், இருக்கோம், போறோம், சொந்தம் கொண்டாடுவாங்களா? ஏதோ ஒரு லாட்ஜில தங்கும் பொழுதோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம தங்கும் போதோ, சத்திரத்திலயோ நம்ம சொந்தம் கொண்டாடுறோமா? இல்ல. ஏன்? நம்மளுடைய ஸ்டே நமக்கு தெரியும், எப்ப கிளம்ப போறோம்னு. இங்க ஒரே ஒண்ணு நமக்கு தெரியல. So my dear friends, you come with nothing, spend your lifetime chasing everything madly and still live with nothing. Make sure your soul gains more than your hands ever do. கைகளால் பெறுவதை விட உன் ஆத்மாவை நிரப்பு, இதயத்தை நிரப்பு. புரிந்து கொள்வாய், this world is not strange. This world is here to live temporarily, happily and go away happily. All the best, my dear friends.